சேதன இரசாயனத்தின் இரண்டாவது வீடியோவினூடாக உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோவில் IUPAC பெயரீடு தொடர்பான அடிப்படையான அணுகுமுறைகள் எல்லா அணுகுமுறைகளையும் கலந்துரையாட இருக்கின்றேன். சரியே, இதில் உங்களுக்கு கேள்வி செய்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவையோ, என்னென்ன விடயங்கள் தேவையோ எல்லா விடயங்களும் இதில் ஆராயப்படும். சரியா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் முதலாவதாக விளங்கணும், அடுத்ததாக நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும், அடுத்ததாக நோட் பண்ணி எடுக்கிறதோட விட்டுறாமல் ஞாபகமும் வச்சுக்கொள்ளணும். சரியே? இப்போ அடுத்த வீடியோவில் நான் என்ன செய்வேன்னு சொன்னால், இதுக்குரிய கேள்விகளை செஞ்சு காட்டுவேன். ஸோ வெறுமனே இந்த தியரி பாட்டை மட்டும் முடிச்சு விட்டு போனோம்னு சொன்னால் உங்களுக்கு கேள்வி செய்கிற நேரம் சில சந்தேகங்கள் வரும். அப்போ முதலாவது கட்டமாக நான் என்ன செய்கிறேன், அதுக்கு தேவையான அடிப்படை தியரியை சொல்லி போட்டு அடுத்த வீடியோவில் கேள்விகளையும் செஞ்சு விடுவேன். சரியா? அப்போ முதல்ல அடிப்படை தியரிகளை விளங்கி கொள்ளுங்க. முதலாவது தலைப்பு இந்த விஷயத்தை நீங்கள் விளங்கணும். தொழிற்பாட்டு கூட்டங்கள் அவற்றின் முக்கியத்துவம் குறையும் ஒழுங்கு. சரியே? இது என்ன சொல்லுது? இந்த அட்டவணைங்கிறது என்னத்தை சொல்ல வருது என்று சொன்னால், உங்களுக்கு ஈஸியாக விளங்குற மாதிரி சொன்னால், ஒரு சமூகம் ஒன்று இருக்குது, அந்த சமூகத்தில் பல்வேறுபட்ட கூட்டங்கள் இருக்குதுன்னு சொன்னால், அந்த பல்வேறுபட்ட கூட்டத்தில் இருந்து ஒரு கூட்டத்தை தலைமைத்துவ பொறுப்புக்கு நியமிக்கணுமாக இருந்தால், அந்த தலைமைத்துவ பொறுப்புக்கு தகுதியான கூட்டம் எதுங்கிறது அங்கே ஒரு பிரச்சனையாக வரும். அதே மாதிரி தான் இங்கே ஒரு சேதன சேர்வையில் பல்வேறுபட்ட கூட்டங்கள் வரும் பொழுது, அந்த பல்வேறுபட்ட கூட்டத்திலிருந்து ஒரு கூட்டத்தை தலைமை கூட்டமாக தெரிவு செய்யணுமாக இருந்தால், அந்த தலைமை கூட்டமாக தெரிவு செய்யக்கூடிய கூட்டத்துக்குரிய தகுதி எவ்வாறு மாறுதுங்கிறத அவன் சொல்லிட்டான். சரியா? அந்த அட்டவணையில் சொல்லிட்டான். ஸோ இந்த அட்டவணையிட ஒழுங்குமுறை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த அட்டவணையில் ஆக மேலே இருந்து கீழே போகும் பொழுது அந்த தகுதி குறைஞ்சிக்கிட்டு போகுது, தலைமையாக வரக்கூடிய தகுதி குறைஞ்சிக்கிட்டு போகுது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஆக டொப்பில் உள்ள ஆள் தான் தலைமையாக வரக்கூடிய தகுதி கூடிய ஒரு ஆளாக இருப்பார். ஆக கீழே உள்ள ஆள் அடுத்த துணை கூட்டமாக காணப்படுவார். அப்போ இது முதலாவது விஷயம் நீங்கள் விளங்கணும். சரிதானே? ரைட். அப்போ இதில் இந்த கூட்டங்கள் தரப்பட்டிருக்குது. அந்த கூட்டங்கள் ஆக டொப்பில் உள்ளது கார்பாக்சிலிக் அமிலம், COOH, அடுத்து எசுத்தர், அடுத்து COCl. இப்படி இந்த கூட்டங்களை போன வீடியோவில் சொல்லி போட்டு தான் நாங்கள் வரேன். அப்போ திரும்ப இந்த கூட்டம்டா என்ன, அதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு நான் திரும்ப கதைக்க போகிறதில்லை. சரிதானே? அதே போல் நாலாவதாக Amide2, CONH2, நைட்ரைல், அல்டிஹைட்டு, கீட்ரோன், அல்கஹால், அமைன். அப்படி என்ன சொன்னால் கீழே C ட்ரிபிள் பாண்ட் C, C டபுள் பாண்ட் C, C சிங்கிள் பாண்ட் C. ரைட். அப்போ இது பிரதான கூட்டமாக தலைமை கூட்டமாக வந்தால் என்ன பெயர் எடுக்குங்கிறத சொல்லுறாங்க. அந்த பெயர் உங்களுக்கு ஞாபகம் வைக்கணும். முதலாவது விஷயம், இந்த அட்டவணையிட ஒழுங்குமுறை எவ்வாறு மாறுதுங்கிறது ஞாபகம் வைக்கணும். மேலே இருந்து கீழே போகும் பொழுது தலைமையாக வரக்கூடிய சான்ஸ் குறையும். ஆக மேலே உள்ள ஆள் தான் தலைமையாக வரக்கூடிய சான்ஸ் கூட உள்ள ஆள், தலைமையாக வரக்கூடிய சான்ஸ் கூட உள்ள ஆளாக இருக்கும். அப்போ தலைமையாக வந்துட்டாருன்னு சொன்னால் என்னென்ன பேர் எடுக்குண்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ COOH தலைமையாக வந்தால் ஒயிக் ஆசிட். இதில் எழுதப்பட்ட எல்லா எழுத்துக்களும் ஸ்மால் லெட்டர்ஸ், ஆங்கில சிற்றெழுத்துக்கள் என்று சொல்கிறேன். சரியே? அப்போ நீங்கள் கேபிட்டல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வர தேவை, எல்லா எழுத்துக்களும் ஸ்மால் லெட்டர்ஸ். சரியே? அப்போ இதில் அடுத்த நுணுக்கம் கதைக்க போகிறேன். பெயரீடில் இங்கே பாருங்கள், முதலாவது COOH எழுதுகிற நேரம் ஒய்க்க போட்டு எசிடுக்கு இடையில இடைவெளி போடுறேன். அப்போ இந்த நுணுக்கத்தை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இது ரெண்டுக்கு இடையில இடைவெளி போடணும். டேஸ் போட்டா பிள்ளை, இடைவெளி போடணும்னா இடைவெளி தான் போடணும். சரியா? ரைட். அடுத்த COOR தலைமையாக வந்தால் ஓட், OATE. COCl தலைமையாக வந்தால் ஒயில் குளோரைட். எல்லா எழுத்துக்களும் ஆங்கில சிற்றெழுத்துக்கள், ஸ்மால் லெட்டர்ஸ் தான்.
இதுலயும் என்ன செய்யறோம்னு சொன்ன இடைவெளி போடுறோம். டேஸ் அல்ல இடைவெளி போடுறோம்ங்கிறத தான் நான் மென்ஷன் பண்றேன். இடைவெளி விட்டு எசிட் எழுதுங்க. ஒயிலுக்கும் குளோரைட்டுக்கும் இடையில இடைவெளி விட்டு எழுதுங்கன்னு சொல்றேன். அப்ப பெரும்பாலும் இந்த 3 கூட்டங்களும் தலைமையாக வார ஒரு சேதன சேர்வையில தலைமையாக வரக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். ஸோ துணை கூட்டமாக வாரத்துக்கான சான்ஸ் இல்லை. ஸோ அந்த பெயரிடு இங்க எழுதப்பட இல்லை. சரியா? ரைட். ஏமைட் எடுத்தோம்னு சொன்னா அமைட், தலைமையாக வந்த அமைட், துணையாக வந்த கார்பனைல். சி ட்ரிபிள் பாண்ட் என், நைட்ரைல் வந்து நைட்ரைல். எல்லா எழுத்துக்களும் முக்கியம். சரியா? நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இதை ஞாபகம் வைக்காம இருந்தா நீங்க பின்னுக்கு எல்லா கைட்லைன்ஸ் தெரிஞ்சா கூட செய்ய இயலாது. சரியே? அப்ப எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த அட்டவணையே முழுக்க விளங்கி ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். நைட்ரைல். அதை துணையாக வந்துச்சுன்னு சொன்னா சயனோண்ட பேர் எடுக்கும். இந்த சி ட்ரிபிள் பாண்ட் என்ங்கிறது துணையாக வந்தா சயனோண்ட பேர் எடுக்கும். அல்டிஹைட் வந்து பிரதானமாக வந்தா அல்ஃபோமைல் ஆக மாறும். பிரதானமாக வந்தா ஏஎல், துணையாக வந்தா ஃபோமைல். சரியே? அதே போல அல்டிஹைட்டுக்கு பாருங்க H, கீட்ரோனுக்கு வந்து இன்னொரு சி டபுள் பாண்ட் சி, இந்த அந்த கார்பனோட ஒரு ஆர் கூட்டம் இருக்குது, அதான் கீட்ரோன். தலைமையாக வந்தா ஒன் சொல்லலாம். ஒக்சோ ரெண்டாவது, துணையாக வந்தா ஒக்சோ. OH வந்து பிரதானமாக தலைமை கூட்டமாக வந்தா ஒல், இது ஹைட்ராக்சி. NH2 வந்து அமைன், தலைமையாக வந்தால் இது அமைனோ. அடுத்த கட்டமாக சி ட்ரிபிள் பாண்ட் சி வந்து தலைமையாக வந்தால் YNE முடியும். அதை துணையாக வந்தா E வராது. சி டபுள் பாண்ட் சி ENE, E வராது. சி சிங்கிள் பாண்ட் சி ANE, இதுல E வராது. துணையாக வார சந்தர்ப்பத்தில் தலைமையாக வந்த. அப்ப இந்த அட்டவணை மிக முக்கியமானது. ஒரு IUPAC பேர் எழுத தெரிஞ்ச ஒரு மாணவனுக்கு கட்டாயம் இந்த அட்டவணை தெரிஞ்சிக்கும். தெரியாம அவன் செய்ய மாட்டான். சரி? அப்ப இந்த அட்டவணை நீங்க அட்டவணைய ஒரு தடவையில பாடமாக்க போகிறது இல்ல. நீங்க கேள்விகள் பல ஒரு 25, 30, 40 கேள்விகள் செய்யற நேரம் அட்டவணையை பார்த்து திருப்பி பார்த்து செய்யற நேரம் ஒட்டோவா அது ஞாபகம் வந்துடும். அந்த பெயர்கள் தானே திரும்ப ஒரு பெயரை நம்ம திரும்ப கேட்கிற நேரம் அது ஒட்டோவா நீங்க நினைச்சாலும் மறக்காத அளவு ஞாபகம் வந்துடும். சரியே? எனக்கு ஞாபகம் வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் அது ஞாபகம் நின்றும். அந்த அளவுக்கு நீங்க கேள்விகள் செய்யறது உங்களை பொறுத்தது. சரியே? ரைட். இந்த அட்டவணை மிக முக்கியமானது IUPAC பேரிடு எழுதுவதற்கு. ரைட். அதே போல இந்த துணை கூட்டங்களாக எப்போதும் அமைகின்றன. கீழ்வரும் கூட்டங்கள் துணை கூட்டங்களாக எப்போதும் அமைகின்றன. அப்ப துணை கூட்டமாக வரும் பொழுது இந்த கூட்டத்துக்குரிய பெயரிடும் தெரிஞ்சிக்கணும். F வந்தா ஃப்ளோரோ, இதுல உள்ள ஸ்பெல்லிங் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. ஃப்ளோரோ. Cl துணை கூட்டமாக வந்தா குளோரோ, புரோமோ, அயடோ, நைட்ரோ, ஃபீனைல். அப்ப எல்லா ஆங்கில எழுத்துக்களையும் கவனமாக பார்த்து நீங்க என்ன செய்யணும், ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். கேள்விகள் செய்ய ஒட்டோவா ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த அட்டவணையை நீங்க நோட் பண்ணி எடுத்துப்பீங்கன்னு நம்புறேன். அதே போல இது துணை கூட்டமாக அமைகின்றன. இந்த நோட்ஸையும் நோட் பண்ணி எடுத்துப்பீங்கன்னு நம்புறேன். நோட் பண்ணி உங்களுக்கு அடிப்படையா ஒண்ணுமே தெரியாம இருந்தாலும் அது செய்யக்கூடிய அமைப்புல தான் இந்த நோட்ஸ் ஒழுங்குபடுத்திக்கிறேன். ஸோ நீங்க கேர்லெஸ்ஸா கவனஈனமாக இந்த வீடியோ பார்க்காம சீரியஸா எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னா நிச்சயமாக இந்த 1 மார்க்ஸை நீங்க என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஃபைனல்ல 1 மார்க்ஸ் வளமையாக வரக்கூடிய ஒரு கேள்வியடா. ரைட். அப்படி வந்தீங்கன்னு சொன்னா அப்ப இந்த முதலாவது பேஜ்ல எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். ரைட். அடுத்த விஷயம் பிரதான சங்கிலியை எப்படி தீர்மானிக்கிறதுங்கிறதையும் நான் நோட்ல கீழே போட்டிக்கிறேன். அப்ப பிரதான சங்கிலியில காணப்படுற கார்பன் எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி நம்ம பெயர் கொடுப்போம். இப்ப ஒரு கார்பன் இந்த மெத், 2 கார்பன் இந்த எத், 3 கார்பன் இந்த ப்ரோப். அப்ப அந்த சங்கிலியிட பெயருக்குரிய அடிப்பெயர், அந்த சங்கிலியில எத்தனை கார்பன் இருக்குதோ அந்த கார்பன் எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு அந்த சங்கிலியின் பெயர் அடின்னு சொல்றேன். சங்கிலியின் பெயர் அடி, அந்த பெயர் அடியை தான் எழுதிக்கிறேன்.
ஒரு கார்பனாக இருந்தால், மெத் 2 கார்பனாக இருந்தால், எத் 3 கார்பனாக இருந்தால், ப்ரோப் 4 கார்பனாக இருந்தால், பியூட், பென்ட், ஹெக்ஸ், ஹெப்ட், ஒக்ட், நொன், டெக்கோ, டெசோ ஏதோ ஒன்று. சரியா? ரைட். அப்போ இதில் பொதுவாக 7 தொடக்கம் 7 கார்பன் தான் வாரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஆக முக்கியமானது இந்த 7. மற்றது உங்களோட இஷ்டம். இந்த இதையும் நீங்கள் ஞாபகம் வைக்கிறேன்னா ஞாபகம் வச்சா நல்லது தானே. சரியா? ஆனால் இதை நீங்கள் கட்டாயம் 7 அல்லது 8 கார்பன் தான் வாரத்துக்கான சான்ஸ் இருக்குது. 10 கார்பன் மட்டு, ஒரு சங்கிலியில் 10 கார்பன் மட்டு வந்தால் என்ன பெயர் எடுப்போங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ரைட். இப்போ இந்த கார்பனில் அட்கைல் கூட்டம் துணையாக வருமாயின், அட்கைல் கூட்டம்டா என்னங்கிறத போன வீடியோவில் சொல்லிட்டேன். அப்போ அட்கைல் கூட்டம்டா உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. நான் டிரெக்டாக நான் என்ன செய்யப்படுறேன், நேரடியாக அட்கைல் கூட்டம் துணையாக வந்தால் என்ன பெயரை எடுக்குங்கிறத நாங்கள் என்ன சொல்கிறேன். CH3 அட்கைல் கூட்டம் மெத்தாயில், ஏன்டா ஒரு கார்பன் இருக்குது. C2H5 அட்கைல் கூட்டம் எத்தாயில், ப்ரொப்பாயில், பியூட்டைல், பென்டைல், ஹெக்சைல், ஹெப்டைல், ஒக்டைல், நொனைல், டெக்கைல் ஏதோ ஒன்று. சரியா? ரைட். அப்போ அட்கைல் கூட்டம் பெயரா, அட்கைல் கூட்டம் துணையாக வந்தால் என்ன பெயர்ங்கிறத இதில் எழுதப்பட்டிருக்குது. இதையும் நீங்கள் நோட் பண்ணி கொள்ளணும். சரியா? அப்போ இதில் விளங்குறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த இது அட்கைல் கூட்டம் துணையாக வந்துச்சுன்னு சொன்னால் இந்த பேர் நமக்கு தேவைப்படும். அப்போ இந்த பேர் தேவைப்படும்னு சொன்னால் இந்த பேர் தெரியாமல் தான் என்னென்னு நான் அந்த IUPAC பேர் எழுதுறேன். சரியா? அப்போ இந்த அட்கைல் கூட்டம் துணையாக வார சந்தர்ப்பத்தில் பொதுவாக எதைல், மெதைல், எதைல் இது 2 தான் துணையாக வாரத்துக்கான சான்ஸ் இருக்குது. கூட போனால் ப்ரொப்பைல் வரும். மற்றபடி வாரத்துக்கான சான்சஸ் இல்லை, மிக அரிது, மிக அரிது. ஸோ குறைஞ்சது CH3 மெதைலையும் C2H5 எதைல் கூட்டம் துணையாக வந்தால் என்ன பெயர், C3H5 ப்ரொப்பைல். ஏன்னா அந்தந்த இதில் கார்பன் 1 வந்தால் மெத்தியத் ப்ரொப்னு சொன்ன மாதிரி அதே மாதிரி YL ஒன்று சேருது. பெருசாக இதில் ஞாபகம் வச்சு கிழிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை ஒத்து நம்ம என்ன செய்யலாம், எழுதி கொள்ளலாம். என்ன இதே மாதிரி வருது, YL ஒன்று சேருது, YL ஒன்று சேருது. சரியா? ரைட். அப்போ இந்த விஷயத்தையும் நோட் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி வந்தீங்கன்னு சொன்ன அந்த விஷயமும் தேவைப்படும். ஒரே பிரதியீட்டு கூட்டங்கள் பல தடவைகள் துணையாக வந்தால், இப்போ உதாரணத்துக்கு இந்த CH3 மெதைல் கூட்டம் 2 தடக்கா துணையாக வந்தார், டை மெதைல்னு சொல்லுவோம். அதே 3 தடக்கா துணையாக வந்தார் ட்ரை, 4 தடவைக்கு வந்தால் டெட்ரா. பொதுவாக 2 தடவை, ஆக போனால் 3 தடவை தான் வரும். சரியா? நான் 4 தடவை மட்டும் போட்டிக்கிறேன், ஞாபகம் வைக்கிறேன், உங்களோட இஷ்டம். சரியா? 2 தடவை வந்தால் டைண்ட ஒன்று சேர்த்து கொள்ள வேண்டிய வரும். 3 தடவை வந்தால் ட்ரைண்ட் ஒன்று சேர்க்கணும். 4 தடவை வந்தால் டெட்ரா எனும் முச்சேர்க்கையுடன் எழுதப்படும். இதில் போட்டிக்கிற எல்லா நோட்ஸும் மிக முக்கியமானது. அப்போ அதில் நீங்கள் ஞாபகம், இந்த அட்டவணை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா விஷயத்தையும், இந்த அட்டவணையில் உள்ள எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த துணை கூட்டத்துக்குரிய பெயர்கள். இப்போ இதில் கூட போன ஒரு 8 கார்பனுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இதில் துணை கூட்டம், அட்கைல் கூட்டம் துணையாக வாரை, மெத்தைல், எதைல், ப்ரொப்பைல் துணையாக வரும். அதுபோல் 2 தடவை அல்லது பல தடவை துணையாக வார நேரம் இந்த முச்சேர்க்கைகளை சேர்த்து எழுதணும், சேர்க்காமல் எழுதுனா பிள்ளை. சரியா? அப்போ 2 தடவை 2 தடக்கா ஒரே துணை கூட்டம். இந்த நோட்ஸை நல்லா விளங்கி கொள்ளுங்க, அழகா தமிழால் தான் போட்டிக்கிறேன். ஒரே பிரதியீட்டு கூட்டங்கள் பல தடவைகள் சங்கிலியில் அமையுமாயின், இப்போ பல தடவைகள் 2 தடவை வந்தால் டை, 3 தடவை வந்தால் ட்ரை, 4 தடவை வந்தால் டெட்ராண்ட முச்சேர்க்கையை சேர்க்கணும். அதை மறந்துடக்கூடாது. சரியே? அப்படியே கீழே வரும். இப்போ IUPAC பெயரை எழுதும் போது கருத்து கொள்ளப்பட வேண்டிய விதிகள் சொல்ல போகிறேன். அப்போ முதலாவது விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த விதிகள் கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும். அதே போல் கீழே நுணுக்கங்கள்னு சொல்லுவேன், அதுவும் தெரிஞ்சிக்கணும். முதலாவது விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தலைமை கூட்டத்தை தெரிவு செய்யணும். முதலாவது விஷயம், ஒரு சேதன சேர்வை உங்களுக்கு தரப்படும் பொழுது அந்த சேதன சேர்வையில் தலைமை கூட்டம் எதுங்கிறத தீர்மானித்து கொள்ளணும். அப்போ தலைமை கூட்டத்தை தீர்மானிக்கிறதுக்கு தான் இந்த அட்டவணை நமக்கு உதவியாக இருக்குது. இந்த அட்டவணையில் ஆக டொப்பில் உள்ள ஆளை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னால் அதான் தலைமை கூட்டம். உதாரணத்துக்கு நம்ம தந்த சேதன சேர்வையில் OH கூட்டம் ஒன்று நிற்குது, இங்கால அல்டிஹைட் கூட்டம் ஒன்று நிற்குது. அப்போ OH கூட்டம் அல்டிஹைட் கூட்டம்
இந்த 2 கூட்டங்கள் மாத்திரம் ஈக்குதுன்னு சொன்னால் தலைமை கூட்டம் இது. ஆக மேல உள்ள என்ன? அல்டிஹைட். அப்ப இதான் நம்மட தலைமை கூட்டம். ஆக மேல உள்ளதுதான் நம்மட தலைமை கூட்டம். அப்ப தலைமை கூட்டத்துக்கு இந்த அட்டவணை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஈஸியா தலைமை கூட்டத்தை தெரிவு செய்து கொள்ளலாம். அப்ப அது பிரச்சனை இல்லை. தலைமை கூட்டத்தை தெரிவு செய்தல், தொழிற்பாட்டு கூட்ட வரிசையில் மேலுள்ள கூட்டம் திரும்ப ஏன் அதே விஷயத்தை கதைக்க வேண்டியதா இது. தொழிற்பாட்டு கூட்ட வரிசையில் மேலுள்ள கூட்டம் தலைமை கூட்டமாகவும் ஏனைய கூட்டங்கள் பிரதியீட்டு கூட்டம்னா துணை கூட்டமாகவும், ஏனைய கூட்டங்கள் துணை கூட்டமாகவும் அமையும். சரியே, இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், நீண்ட காபன் சங்கிலி அமையுமாறு இலக்கமிடணும். இதுல முக்கிய ரெண்டாவது விஷயம் நீண்ட காபன் சங்கிலி. அப்ப அடுத்து நம்பர் போடணும். நம்பர் போடுற நேரம் நீண்ட காபன் சங்கிலி வார மாதிரி நம்பர் போட்டுங்கன்னு சொல்றாங்க. அப்படி நீண்ட காபன் சங்கிலி வார மாதிரி மட்டும் நம்பர் போட்டு அந்த கேள்வியை முடிக்கலான்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. நீண்ட காபன் சங்கிலி, நீண்ட ஏண்டளவு அந்த சங்கிலியில நான் போடுற நம்பர்ல நீண்ட காபன், அதாவது காபன் எண்ணிக்கை அதிகமாக அமைகிற மாதிரி நம்பரை போடணும். போடுறதோட சில விஷயங்களை கருத்து கொண்டு தான் போடணும். அதுல முதலாவது விஷயம், ரெண்டாவதுல முதலாவது விஷயம் போட்டிக்கிறேன் பாருங்க. நம்பர் போடுறதுல முதலாவது விஷயம், அதுல COOH, COOR, COCl, CONH2, C∼N, CHO ஆகிய கூட்டங்களில் யாதேனும் ஒரு தலைமை கூட்டமாக அமையுமாயின் அக்கூட்டம் இணைந்த காபனில் இலக்கம் ஒன்றிடப்படும். அப்ப இந்த அட்டவணையில C∼N நிலை CHO, அதாவது CHO இந்த அட்டவணையில பாத்தீங்கன்னு சொன்னால் இது அப்படியே அழிச்சிட்டு நான் சொல்றேன். சரியா? இந்த CHOக்கு மேல உள்ள கூட்டம் கண்டுட்டீங்களா? CHOக்கு மேல உள்ள கூட்டம் கண்டுட்டீங்களா? இந்த கூட்டங்கள் வந்துச்சுன்னு சொன்னா பொதுவா கேள்வியோட அமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த கூட்டங்கள் வார நேரம் இந்தாகி 2, 4, 6 இந்த 6 கூட்டங்களும் வார நேரம் பொதுவான அமைப்பை சொல்றேன். அப்படி மாறி வந்தாலும் என்ன செய்யலாங்கிறதையும் நான் சொல்ல போறேன். பொதுவான அமைப்பும் இந்த 6 கூட்டமும் வந்துச்சுன்னு சொன்னா 6ல ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அதாவது COOR இருந்து COCl க்குமான்னு கேட்டா இருக்காது. அது பொதுவான கேள்வியோட அமைப்பு. நம்ம கேள்வி செஞ்ச பல கேள்விகள் செய்யணும். அப்படி இந்த 6ல 6 கூட்டத்துல ஏதாவது 2 கூட்டம் வந்தாலும் எப்படி செய்யறதுங்கிறது வழமை போல ஆக டொப்ல உள்ளதுதான் தலைமை கூட்டமாக எடுத்து செஞ்சுட்டு போறேன். சரியா? அப்ப பொதுவா இந்த 6 கூட்டத்துல ஏதாவது ஒரு கூட்டம் வார சந்தர்ப்பத்துல நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த கூட்டம் இணைஞ்ச காபனுக்கு 1ஆம் நம்பர் தான் எடுக்கும். இந்த கூட்டம் இணைஞ்ச காபனிக்குதே, இந்த கூட்டம் இணைஞ்ச காபனுக்கு 1ஆம் நம்பரை தான் போடுவோம். விளங்கிக்கொண்டு நம்புறேன். சரியா? விளங்கிக்கொண்டு நம்புறேன். அதுதான் முதலாவது விஷயம். இந்த 6 கூட்டங்களும் 2, 4, 6 கூட்டங்களில் யாதேனும் ஒன்று தலைமை கூட்டமாக அமையும் போது, அப்ப 6ல 2, இப்ப 6 கூட்டத்துல 2 வந்துட்டு என்ன COORம் இந்த அல்டிஹைட்டும் வந்துட்டுன்னு சொன்னா தலைமை கூட்டம் இதானடா, மேல உள்ள இதான தலைமை கூட்டம். அப்ப இந்த தலைமை கூட்டத்துக்கு தான் 1 போடணும். திரும்ப நீங்க சொன்னீங்களே இதுக்கு 1 போடணும், அதல்ல. யாதேனும் ஒன்று தலைமையாக அமையும் போது தலைமையாக வரக்கூடிய கூட்டத்துக்கு 1 போடணும். அந்த நோட்ஸை தெளிவா வழங்குங்க. ஆகிய கூட்டங்களில் யாதேனும் ஒன்று தலைமை கூட்டமாக அமையுமாயின் அக்கூட்டம் இணைந்த காபனில் ஒன்றிடப்படும். என்ன? தலைமை கூட்டமாக அமையுமாயின் அக்கூட்டம் இணைந்த காபனில் ஒன்றிடப்படும். உதாரணத்துக்கு நான் இதுல செஞ்சு காட்டுகிறேன் பாருங்க. இப்ப இதுல இந்த அல்டிஹைட் கூட்டம், இதான் அல்டிஹைட் கூட்டம். சரிதானே? அப்ப இதுல வேற கூட்டங்கள் என்ன இருக்குதுன்னு சொன்னா OH கூட்டம் இருக்குது, NH2 கூட்டம் இருக்குது. அப்ப அவன் சொல்ற அந்த நோட்ல இந்த 6 கூட்டத்துல ஏதாவது ஒரு கூட்டம் வந்துட்டா அப்ப இதுதான் தலைமை கூட்டம். ஏன்டா இதுக்கு மேல உள்ள எதுவும் வர இல்லை. அப்ப இதான் நம்மளோட தலைமை கூட்டம். அப்ப இதுக்கு என்ன செஞ்சிடணும்? 1ஆம் நம்பரை போட்டுறணும். இதான் முதலாவது நம்பர் போடுறதுல கவனிக்க வேண்டிய முதலாவது விஷயம். இன்னொரு உதாரணம் செஞ்சுக்கிறேன் பாருங்க. இப்ப இதுல COOH அவன் சொன்ன கூட்டத்துல 2 கூட்டம் வந்துக்குது. COOH கூட்டம் வந்துக்குது, அல்டிஹைட் கூட்டமும் வந்துக்குது தானே. COOH கூட்டம் வந்துக்கு, அல்டிஹைட் கூட்டமும் வந்துக்குது. அப்ப இதுல தலைமை கூட்டம் என்ன? ஆக டொப்ல உள்ளது COOH. அப்ப COOHக்கு தான் 1 போடுறோம். அப்ப அல்டிஹைட்டுக்கு 1 போட அப்படி சொல்ல இல்லை. தலைமை கூட்டமாக அமையுமாயின் அக்கூட்டம் இணைந்த காபன்ல தான் 1 போடணும். அப்ப தலைமை கூட்டமாக இது அமையுது, இது இப்ப துணையாக போயிட்டுதான். அப்ப அல்டிஹைட் துணையாக வரலாம்.
பொதுவாக இப்படியான அமைப்பு இப்படியான வாரது அரிதுன்னு தான் சொன்னேன். நான் மேல கதைச்சது கூட அரிது. இப்படி என்ன இப்படியான 2 கூட்டங்கள் அந்த 6ல் 2 கூட்டங்கள் அமையறதுக்கான சான்சஸ் அரிது. அப்படி வந்தாலும் என்ன ஆக மேல உள்ள ஆள் தலைமையால். அப்ப தலைமையாளுக்கு 1 போட்டா சரி, சரியா? அப்ப இது முதலாவது நோட். இந்த உதாரணத்துல நம்பர் போடுறத சொல்லிக்க. நம்ம 1 போட்டா 1 2 3 4 5ன்னு போடுவேன். ஏன்னா நீண்ட காபன் சங்கிலி இந்த அமைப்புல நம்பரை போடுவேன். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது நம்பர் போடுறதுல ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றேன்னு சொன்னா, சேர்வையில் C டபுள் பாண்ட் C C ட்ரிபிள் பாண்ட் C இருந்தா கட்டாயம் அந்த நம்பர் நம்ம போடுற சங்கிலியில C டபுள் பாண்ட் C அல்லது C ட்ரிபிள் பாண்ட் C உள்ளடக்கப்படணும். எங்க பாருங்க, நான் இங்க நம்பரை போடுறேன் பாருங்க. 1 இப்ப இதுல இதான் நம்மட தலைமை கூட்டம், இதான் நம்மட தலைமை கூட்டம். அப்ப இதுக்கு என்ன ஏண்டா இது என்ன ஒரு COH கூட்டம், COH கூட்டம் ஆக மேல உள்ள ஆள். ஆகவே இதுக்கு 1 போட்டுட்டு நான் 2ஆம் நம்பரை போடுறேன். 3ஆம் நம்பரை போட்டு இங்க 4ஆம் நம்பரை போட்டேன்னு சொன்னா 3 4ன்னு முடிச்சேன்னு சொன்னா சங்கிலியில உள்ள கார்பன் எண்ணிக்கை 4. ஆனா நோட் என்ன சொல்லுது, நீண்ட கார்பன் சங்கிலி அமையணும்ன்ற நோட் சொல்லுது. அப்ப நம்பர் போடுறதுதான் சொல்றேன். இங்க 1ஆம் நம்பரை போட்டு இங்க 2ஆம் நம்பரை போட்டு 3 போட்டு இங்க 4ஓட முடிச்சேன்னு சொன்னா சங்கிலியில உள்ள கார்பன் எண்ணிக்கை 4 வரும். அதே 3 4 5ன்னு இங்கால பக்கம் போனோம்னு சொன்னா சங்கிலியில உள்ள கார்பன் எண்ணிக்கை 5 வரும். அப்ப அதாலதான் நான் அங்க 4 போடாம, இது பிழை, 4 போடாம 4 5ன்னு இங்கால போட்டேன். சரியா? அப்ப 1வது எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னு சொன்னா, ஏன்டா இதுல இங்காலையும் சிங்கிள் பாண்ட் தான், இங்காலையும் சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது. இதே பாருங்க, அதே கேள்விதான் இந்த COH கூட்டம் இருக்குது. அப்ப அதுக்கு 1ஆம் நம்பரை போட்டுட்டேன், தலைமை கூட்டம் 1 போட்டுட்டேன், 2 போட்டுட்டேன், 3 போட்டுட்டேன். இங்க 4 போட்டு 5 போட்டா நீண்ட கார்பன் சங்கிலி எத்தனை 5 வரும். ஆனா நான் என்ன செய்யறேன், 1 2 3 போட்டு இங்க 4ஓட இங்கால போறேன். இங்கால போறதுதான் சரி. ஏன்? ரெண்டாவது நோட் என்ன சொல்லுது, நீண்ட கார்பன் சங்கிலியை விட முக்கியத்துவப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. கட்டாயம் ஒரு சேர்வையில C டபுள் பாண்ட் C C ட்ரிபிள் பாண்ட் C இருந்தால் நீண்ட கார்பன் சங்கிலி முக்கியம் அல்ல. இந்த ரெண்டாவது உதாரணத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. நீண்ட கார்பன் சங்கிலி இங்க முக்கியம் இல்லாம இருக்குது. நீண்ட கார்பன் சங்கிலி இப்படி போட்டேன்னு சொன்னா 1 2 3 4 5 கார்பனம் உள்ளடக்கப்பட்ட நீண்ட கார்பன் சங்கிலி வந்திக்கும். நான் அப்படி செய்யாம என்ன செய்யறேன், கீழே போறேன். ஏன்? இந்த டபுள் பாண்ட் C நான் கணக்கெடுக்கணும். இந்த டபுள் பாண்ட் C கணக்கெடுக்கணும். கட்டாயம் நம்பர் இடப்படும் பொழுது, இலக்கம் இடப்படும் பொழுது C டபுள் பாண்ட் C C ட்ரிபிள் பாண்ட் C இருந்தால் அது உள்ளடங்கலாக இலக்கமிடப்படணும். அப்ப நான் நீண்ட அந்த மேல சொன்ன அடிப்படையான நீண்ட ஒன்ன தூக்கி போட்டு நான் என்ன செய்யறேன், இதுக்கு முக்கியத்துவம் வழங்குறேன். ஆனா இங்க இந்த உதாரணத்துல எதுக்கு முக்கியத்துவம் வழங்குறேன், இதுல டபுள் பாண்ட் Cயோ ட்ரிபிள் பாண்ட் Cயோ இல்ல. அப்ப நீண்ட விஷயம் எனக்கு சொல்லப்படிக்க அதுக்கு முக்கியத்துவம் வழங்குறேன். புரிஞ்சுக்கிட்டு நம்புறேன். சரியா? சோ இதுல இதான் சரியான வழி. இந்த 4 5 நீண்ட கார்பன் சங்கிலி இங்க முக்கியம் கிடையாது. இது உள்ளடக்கப்பட்டிக்குதா இல்லையாங்கிறது தான் முக்கியம். C டபுள் பாண்ட் C C ட்ரிபிள் பாண்ட் C உள்ளடக்கப்பட்டிக்குதா? அப்படி உள்ளடக்கப்பட்டு நீண்ட கார்பன் சங்கிலியை தெரிவு செய்யறது தான் சரியான ஒரு வழி. இதையும் உள்ளடக்கணும், நீண்ட கார்பன் சங்கிலியும் உள்ளடக்கணும். அப்ப முதலாவது ஆக நிபந்தனையில டொப்ல உள்ள ஆள் எப்படின்னு சொன்னா, ஒரு சேர்வையில C ட்ரிபிள் பாண்ட் Cயோ ஒரு சேர்வையில C டபுள் பாண்ட் Cயோ வந்துச்சுன்னு சொன்னா கட்டாயம் நம்பர் போடுற நேரம் இது உள்ளடங்கப்பட்டு நீண்ட கார்பன் சங்கிலி அதுக்கு பிறகுதான் செலக்ட் பண்ணணும். உள்ளடங்கலாக நீண்ட கார்பன் சங்கிலியை தெரிவு செய்யணும். விளங்கிட்டு நம்புறேன். அதே மூணாவது, ஏனையவை தலைமை கூட்டமாக வரும்போது, உதாரணத்துக்கு கீட்ரோன் அல்கோஹால் அமைன், இந்த 3 விஷயத்தை காய்ச்சிக்கிறேன். இப்ப இந்த கீட்ரோன் அல்கோஹால் அமைன் வந்து தலைமை கூட்டமாக அமையும் போது நான் முதலாவது விஷயம் காய்ச்சி இந்த 6 கூட்டம் தலைமையாக வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு 1 போடுவோம் தானே. அப்ப இதுல என்ன சொல்ற, மூணாவது விஷயம், ஏனையவை தலைமை கூட்டமாக வரும்போது கீட்ரோன் அல்கோஹால் அமைன் இந்த 3 கூட்டங்களும் தலைமையாக வந்தா அக்கூட்டம் இணைந்துள்ள கார்பனிற்கு குறைந்த இலக்கம். ஏனையவை தலைமை கூட்டமாக வந்தால் அக்கூட்டம் இணைந்த கார்பனுக்கு குறைந்த இலக்கம் கிடைக்கக்கூடியவாறு நம்பர் போடணும். உதாரணம் கீழே செஞ்சுக்கிறேன் பாருங்க. இப்ப இதுல தலைமை கூட்டம் வந்து இந்த அமைன் கூட்டம் NH2 தானே தலைமை கூட்டம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இதுக்கு நம்பர் போற நேரம்
நீங்க இங்கால இடது பக்கம் போடுறீங்கன்னு சொன்னீங்கன்னா இங்க ஸ்டார்ட் பண்ணி போடுறீங்கடா இங்க 1 நம்பர் இங்க இத பாருங்க இது பிழையான ஒரு வழி என்ன 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 4 நம்பர்டா இந்த NH2 இணைஞ்ச கார்பனுக்கு எத்தனை நம்பர் கிடைக்குது 3 நம்பர் கிடைக்குது அதே மாதிரி வலமிருந்து இடம் நோக்கி போடுறீங்க 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 4 நம்பர்னு போற நேரம் இந்த NH2 இணைஞ்ச கார்பனுக்கு குறைஞ்ச இலக்கமான 2 கிடைக்குது இப்படி இந்த திசையில போற நேரம் 3 கிடைக்குது அப்ப இது பிழை இந்த நம்பரிங் பிழை அப்ப நம்பர் போடுறத பிழையா போட்டீங்கன்னு சொன்னா உங்களோட ஆன்சர் பிழை தான் அப்ப நம்பர் போடுறதுல என்னென்ன விஷயங்களை கவனத்தில் எடுக்கணுமோ அவ்வளோத்தையும் சொல்றேன் சோ அந்த ஏனைய கூட்டங்கள் தலைமையாக வந்தா அந்த கூட்டத்துக்கு குறைந்த இலக்கம் கிடைக்கிற மாதிரி நம்பரை போடுறதுதான் சரியான ஒரு வழி சோ இதுதான் சரியான வழி இப்படி நம்பர் போடுறே பிள்ளை இது 3வது விஷயம் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் அடுத்த விஷயம் என்ன நம்பர் போடுறோம் இருபுறமும் இலக்கமிடும் போது தலைமை கூட்டத்துக்கு ஒரே இலக்கம் தான் கிடைக்குதான் என்ன வலஞ்சுழியாவும் நம்பர் போடுறேன் இடஞ்சுழியாவும் நம்பர் போடுறேன் தலைமை கூட்டத்துக்கு என்ன கிடைக்குதான் ஒரே இலக்கம் தான் கிடைக்குதான் இப்போ உதாரணத்துக்கு நான் வலஞ்சுழியா நம்பர் போட்டா 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் 5 நம்பர் இடஞ்சுழியா நம்பர் போட்டா 1 2 3 4 5 அப்ப ரெண்டுக்கும் நம்பர் போடுறேன் அப்ப ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் தலைமை கூட்டத்துக்கு ஒரே இலக்கம் தான் கிடைக்குதான் 3 நம்பர்ன்ற ஒரே இலக்கம் தான் கிடைக்குதான் இந்த கீட்ரோன்ற தலைமை கூட்டம் இதான் நம்மளோட தலைமை கூட்டம் அப்ப இதுக்கு ஒரே நம்பர் தான் கிடைக்குதான்ற சந்தர்ப்பம் வந்தால் அடுத்து என்ன செய்யறேன் C டபுள் பாண்ட் C அல்லது C ட்ரிபிள் பாண்ட் C க்கு குறைஞ்ச இலக்கம் அப்ப அடுத்த வட்டமா யோசிப்பேன் ரெண்டுக்கும் ஒரே நம்பர் வந்துச்சுன்னு சொன்னா C டபுள் பாண்ட் C க்கும் C ட்ரிபிள் பாண்ட் C க்கும் குறைஞ்ச இலக்கம் C டபுள் பாண்ட் C அல்லது C ட்ரிபிள் பாண்ட் C இந்தா அதுக்கு குறைஞ்ச இலக்கம் கிடைக்கிற தான் நான் தெரிவு செய்வேன் இப்ப உதாரணத்துக்கு இடமிருந்து வலம் நோக்கி நம்பர் போற நேரம் C டபுள் பாண்ட் C க்கான நம்பர் C டபுள் பாண்ட் C க்கான நம்பர் 1 நம்பர் ஏன்டா இதான் C டபுள் பாண்ட் C இதான் C டபுள் பாண்ட் C அப்ப இதான் C டபுள் பாண்ட் C ல ஆக குறைஞ்ச அதாவது இந்த கார்பனும் டபுள் பாண்டை தான் உண்டாக்குது சோ 1 நம்பர் எடுக்குது இப்படி நம்பர் போற நேரம் C டபுள் பாண்ட் C வந்து 4 நம்பர் எடுக்குது அப்ப எது குறைஞ்ச இலக்கம் எடுக்குது தலைமை கூட்டம் ரெண்டு வழியிலையும் 3 நம்பரை தான் எடுக்குது துணை இந்த டபுள் பாண்ட் C இந்த அந்த கூட்டம் வந்து வலஞ்சுழியா போற இடமிருந்து வலம் நோக்கி போற நேரம் 1 நம்பரையும் வலம் இருந்து இடம் நோக்கி போற நேரம் 4 நம்பர் எடுக்குதுன்னா குறைஞ்ச இலக்கம் 1 நம்பர் சோ இதான் சரியான வழி இது பிழையான வழி கீழே உள்ளது கீழே போட்ட நம்பரிங் வந்து பிழையான வழி இப்ப இதையும் நீங்க கவனத்தில் எடுக்கணும் அடுத்த விஷயம் போட்டுக்கிற பாருங்க C டபுள் பாண்ட் C C ட்ரிபிள் பாண்ட் C காணப்படாத சேர்வை ஒன்றில் இருபுறமும் இலக்கம் இடும்போது என்ன C டபுள் பாண்ட் C C ட்ரிபிள் பாண்ட் C இல்லையா சேர்வையில இதுவும் இல்லையா இப்ப நம்ம நம்பரை போடுறோம் தலைமை கூட்டம் காணப்படும் கார்பனுக்கு ஒரே இலக்கம் தான் கிடைக்கும் 3க்கும் 4க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க இங்க டபுள் பாண்ட் C க்கு குறைஞ்ச இலக்கம் வர மாதிரி நான் சரியான ஒரு வழியை தெரிவு செஞ்சிட்டேன் இப்ப என்ன சொல்றான் C டபுள் பாண்ட் Cயும் C ட்ரிபிள் பாண்ட் Cயும் இல்ல ஆனா நம்பர் போற நேரம் தலைமை கூட்டத்துக்கு ஒரே இலக்கம் கிடைக்குதான் அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல ஏனைய பிரதியீட்டு கூட்டங்களின் கார்பன் இலக்கங்களின் கூட்டுத்தொகை பெறப்பட்டு குறைந்த கூட்டுத்தொகை பெறப்படும் திசையை நீண்ட கார்பன் சங்கிலியானது இலக்கமிடப்படும் இந்த நோட்டை விளங்குங்க உதாரணத்துக்கு இப்ப இந்த சேர்வையை பாத்தீங்கன்னு சொன்னா நான் நம்பர் போடுறேன் இடமிருந்து வலம் நோக்கி நம்பர் போட்டா 1 2 3 4 5 தலைமை கூட்டம் இதான் நம்மளோட தலைமை கூட்டம் இதான் தலைமை கூட்டம் 3 நம்பர் எடுக்குது அதே வலமிருந்து இடம் நோக்கி நம்பர் போட்டா 1 2 3 4 5 சரியா அதே 3 நம்பரை தான் தலைமை கூட்டம் எடுக்குது அப்ப தலைமை கூட்டம் 3 நம்பர் எடுத்தா மேல உள்ள நோட் என்ன சொல்லுதுன்னு சொன்னா டபுள் பாண்ட் அல்லது ட்ரிபிள் பாண்ட் இருந்தா அதுக்கு குறைஞ்ச இலக்கம் மாற மாதிரி உள்ள திசையை தெரிவு செய்யுங்கன்னு சொல்லுது ஆனா இங்க டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்லாம் இல்ல அப்ப அடுத்த வட்டம் என்ன செய்வேன்னு சொன்னா துணை கூட்டமாக வரக்கூடியது இங்க புரோமினும் இங்க குளோரின் அப்ப இந்த துணை கூட்டமாக வரக்கூடிய கார்பன் இலக்கங்கள்ற கூட்டுத்தொகை எடுக்கிறேன் இங்க 2 நம்பர் இங்க 5 நம்பர் அப்ப கூட்டினா எத்தனை 7 நம்பர் அதே போல இங்க துணை கூட்டமாக வரக்கூடிய கார்பன் இலக்கம் வந்து இங்க 1 நம்பர் புரோமின் 1 நம்பர் எடுக்குது குளோரின் வந்து 4 நம்பர் எடுக்குது கூட்டினா 5 நம்பர் அப்ப துணை கூட்டமாக வரக்கூடிய துணை கூட்டங்கள்ற கார்பன் இலக்கங்கள்ற கூட்டுத்தொகை எதுக்கு குறைய வருதோ அதை தெரிவு செய்யணும் அப்ப இதான் சரி இது 7 நம்பர் அப்ப குறைஞ்சது எதுக்கு வருதோ அதை தெரிவு செய்யணும் இந்த கைட்லைன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அப்பதான் கேள்வி செஞ்சா உங்களுக்கு விளங்கும் சரியா அப்ப இந்த நோட்டு உங்களுக்கு விளங்குன்னு நம்புறேன் இப்ப அடுத்த விஷயம் என்ன சொல்றான்னு சொன்னா C டபுள் பாண்ட் C
அல்லது சி ட்ரிபிள் பாண்ட் சி இல்லாத சேர்வை இருபுறமும் தலைமை கூட்டம் ஒரே இலக்கம் ஏனைய பிரதியீட்டு கூட காணப்படும் கார்பன் இலக்கம் கூட்டுத்தொகையும் ஒரே பெருமானம். இப்ப ஒன்னுக்குரிய நிபந்தனைய கொஞ்சம் அழகா இன்னொரு நிபந்தனையை கொண்டு வரான். ரெண்டாவது இந்த ரெண்ட இது செய்யறான், அட்வான்ஸ் ஆகுறான். என்ன சி டபுள் பாண்ட் சியும் இல்ல, சி ட்ரிபிள் பாண்ட் சியும் இல்ல, தலைமை கூட்டம் ஒரே இலக்கம் எடுக்கிறதோட பிரதியீட்டு கூட்டங்கள் காணப்படுற கார்பன் இலக்கங்கள்ற கூட்டுத்தொகையும் ஒரே பெருமானம். இங்க 7 5 வந்ததால குறைஞ்ச இலக்கம் 5 எடுத்தோம் தானே. இங்க இன்னொரு உதாரணத்துல சொல்றான், அந்த கார்பன் இலக்கங்களோட கூட்டுத்தொகையும் ஒரே பெருமானம் வந்தா எப்படி நம்பர் போடுறதை தெரிவு செய்யணுங்கிறத சொல்றான். ஆங்கில அகர வரிசைப்படி பிரதியீட்டு கூட்டங்கள் குறைந்த இலக்கம் பெறப்படுமாறு ஆங்கில அகர வரிசைப்படி பிரதியீட்டு கூட்டங்கள் இங்க பாருங்க, ஆங்கில அகர வரிசைப்படி பிரதியீட்டு கூட்டங்கள் குறைந்த இலக்கம் பெறப்படுமாறு நீண்ட கார்பன் சங்கிலியானது இலக்கமிடப்படும். இப்ப இதே கேள்வியில இங்க பாருங்க, இதான் பிரதான கூட்டம் 3ஆம் நம்பர். இப்ப இதுக்கு நம்பர் போட்டா 1 2 3 4 5 சரியா. அப்ப இது OH தான் இங்க பிரதான கூட்டம் அந்த அட்டவணை அடிப்படையில். அப்ப குளோரின் வந்து துணை கூட்டமாகவும் இங்க புரோமின் வந்து துணை கூட்டமாகவும் இயக்கித்தன. அப்ப குளோரின் நம்பர் வந்து 2, புரோமின் நம்பர் வந்து 4, அப்ப கூட்டுனா 6. இது இடமிருந்து வலமிருந்து இடம் நோக்கி போனோம்னு சொன்னா 1 2 3 4 என்ன பிரதான கூட்டம் வந்து 3ஆம் நம்பர் தான் வருது, துணை கூட்டம் 2 இங்க 4 கூட்டுனா 6. அப்ப துணை கூட்டங்கள்ற நம்பரை கூட்டினாலும் 6 தான் வருது. துணை கூட்டத்தில நம்பரை கூட்டினாலும் 6 தான் வருதுன்னு சொன்னா அடுத்த கட்டமா நான் என்ன செய்வேன்? இந்த நோட்டை வச்சு நான் ஒன்றும் செய்யலை தானே. அப்ப அதுக்கு நான் சொல்றான், அப்ப துணை கூட்டத்தில பெயரை பாருங்க, இங்க குளோரினுக்கு குளோரோ, புரோமினுக்கு பெயர் வந்து புரோமோ, குளோரோ நான் மேல சொல்லிட்டேன். அப்ப ஆங்கில அகர வரிசையில முதலாவது ஈக்கிரை வந்து புரோமின், அதாவது புரோமின் தான் பி, அதுக்கு பிக்கு பிறகு தான் சி வரும். அப்ப ஆங்கில அகர வரிசையில முதலாவது ஈக்கிற ஆளுக்கு குறைய இலக்கம் வர மாதிரி உள்ளது. என்ன மேல உள்ள நம்பர் படி புரோமினுக்கு 4ஆம் இலக்கம் கிடைக்குது, கீழே உள்ள நம்பர் படி புரோமினுக்கு 2ஆம் இலக்கம் கிடைக்குது. அப்ப ஆங்கில அகர வரிசையில குறைய இலக்கம் உள்ள வழிமுறை இது. அப்ப இது பிழையான ஒரு நம்பரிங், இது ஒரு பிழையான நம்பரிங். அப்ப நம்பர் போடுறதுல எவ்வளவு விஷயம் சொல்லிக்கிறனோ அவ்வளவு விஷயத்தையும் சிந்திங்க, உதாரணத்தை எழுதி சிந்திங்க. அப்படி சிந்திச்சாதான் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். சரியே, ரைட். விளையுன்னு நம்புறேன். அடுத்து பெயரீட்டு ஒழுங்குமுறை, இதான் பெயரீட்டுக்கான ஒழுங்குமுறை. இப்ப இதுல 2 வழிகள்ல பெயரிட்டு எழுதுவோம். அப்ப அதை நான் கேள்விகள்ல தான் விளக்கப்படுத்துவேன். இப்ப நோமலான ஒழுங்குமுறையே 3ஆவது விஷயம் போட்டிக்கிறேன். 3வது விதிமுறை பெயரீட்டுக்கான ஒழுங்குமுறை இது. அப்ப இதுல 2 வழிகள்ல பெயரீடு எழுதுவோம். நான் அடுத்த வீடியோல தான் அந்த எப்படி பெயரீடு எழுதுறதுங்கிறத கேள்வி அந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸை வச்சு நான் செஞ்சேன்னு சொன்னேன், உதாரணங்களை வச்சு செஞ்சேன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இவ்வளோ விஷயத்தை படிச்சு எல்லாத்தையும் ஒவ்வொரு கேள்வியில ஒவ்வொரு இடத்துகளில் நம்ம அப்ளை பண்ண வேண்டிய வரும். சரியா, அப்ப இந்த தியரிகள்லாம் முக்கியமானது. முதலாவது பெயரீட்டு ஒழுங்குமுறையில கார்பன் இலக்கத்தோட துணை கூட்டங்களை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா கார்பன் இலக்கத்தோட துணை கூட்டங்களை நம்ம என்ன செய்யணும் எழுதணும். கார்பன் இலக்கத்தோட துணை கூட்டங்கள் எழுதணும். முதலாவது எழுதணும் கார்பன் இலக்கத்தோட துணை கூட்டங்கள். அப்ப பல துணை கூட்டங்கள் இருந்தால் ஆங்கில அகர வரிசைப்படி பெயரிட எழுதணும். இப்ப குளோரோ புரோமோண்டு பல துணை கூட்டம் 2 துணை கூட்டம் இருக்குதுண்டா, முதலாவது எழுதுறை வந்து ஆங்கில அகர வரிசைப்படி பி தான் இருக்குது. அப்ப புரோமோ தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்ப நம்பரோட எழுதணும், 4 புரோமோ 2 குளோரோ அப்படின்னு எழுதணும். பல துணை கூட்டங்கள் இருந்தா ஆங்கில அகர வரிசைப்படி எழுதணும். அப்ப புரோமோவை முதன்மைப்படுத்தி போட்டு குளோரோவை நம்ம என்ன செய்யறோம் அடுத்ததாக எழுதுறோம். நம்பரோட எழுதணும், 4 புரோமோ 2 குளோரோ. சரியா, அடுத்து சங்கிலியில் உள்ள கார்பன் எண்ணிக்கையில பெயரடி அதுக்கு தான் சொன்னேன். அந்த கார்பன் நம்பரை போட்டுட்டோமா, நம்பரை போட்டுட்டா அதுல எத்தனை கார்பன் நிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் நம்ம என்ன செய்யணும் பெயரடி ஒன்று நிக்குது. இப்போ உதாரணத்துக்கு 6 கார்பன் நிக்குதுன்னு சொன்னா சங்கிலியில நம்ம ஹெக்ஸ் எழுதிக்கொள்ளும், 4 கார்பன் நிக்குதுன்னு சொன்னா பியூட் எழுதிக்கொள்ளும். அப்ப இந்த விஷயத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம், அந்த எழுதப்பட்ட சங்கிலியில எத்தனை கார்பன் நிக்கோ அத்தனை கார்பனை பொறுத்து நான் சங்கிலியிட பெயரடி எழுதுவேன். அப்ப அந்த சி டபுள் பாண்ட் சி ட்ரிபிள் பாண்ட் சி ஆரம்பிக்கும் இலக்கமும் பெயரும். அப்ப சி டபுள் பாண்ட் சி ட்ரிபிள் பாண்ட் சி இருந்தால்
அந்த இது ஈக்கிற நேரம் அது எத்தனாவது கார்பன்ல இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சி டபுள் பாண்ட் சி சொன்னா இப்போ நம்பர் போற நேரம் இது 3 4 வருதுண்டா நீங்க எதை செலக்ட் பண்ணுவீங்க? 4ஆம் நம்பர் அல்ல, குறைஞ்ச இலக்கம் தான் எடுக்கணும், 3ஆம் நம்பர். அப்போ 3ஆம் நம்பர் போட்டு டபுள் பாண்டுக்கான பேர் நான் இந்த அட்டவணையில சொன்னேன், அது எல்லாருக்கும் தெரியும், அட்டவணையே போக தேவையில்லை. டபுள் பாண்டுக்கான பேர் அது துணையாக வந்தால் ஈன், அதே ஒரு மெயினாக வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு தலைமையாக வந்தால் இஎன்இ, அதே ட்ரிபிள் பாண்ட் YNE, அதே ட்ரிபிள் பாண்ட் துணையாக வந்தால் YN. அப்போ இலக்கத்தோட நம்ம என்ன செய்கிறோம்? இலக்கத்தோட அந்த சி டபுள் பாண்ட் சி ட்ரிபிள் பாண்ட் சி ஆரம்பிக்கும் இலக்கமும் பெயரையும் எழுதுகிறோம். அடுத்து பிரதான தொழிற்பாட்டு கூட்டமும் பெயரையும் நம்ம என்ன செய்கிறோம்? எழுதி கொள்கிறோம். பிரதான தொழிற்பாட்டு கூட்டமும் அதுக்குரிய பெயரையும் எழுதி கொள்கிறோம். இதுதான் பெயரீட்டு ஒழுங்குமுறை. இந்த கைட்லைன்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அப்போ கேள்வி நான் டிரெக்டாக செஞ்சுட்டு போவேன், கேள்வி வந்து டிரெக்டாக செஞ்சுட்டு போவேன். இந்த விஷயம்லாம் ஏற்கனவே போன வீடியோவில் செஞ்சேன் சொல்லி செஞ்சுட்டு போவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கேள்வி செய்கிற நேரம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கேள்வி கட்டாயம் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம், பாஸ் பேப்பர் எடுத்து செஞ்சு பார்க்கலாம். இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் நான் எந்த கேள்வி செய்யாமல் இருந்தாலும் செஞ்சு பார்க்கலாம், பாஸ் பேப்பரை எடுத்து செஞ்சு பார்த்து ஆன்சரை செக் பண்ணி பார்க்கலாம், நீங்களே செக் பண்ணலாம் நம்ம செஞ்சது சரியா பிள்ளையாங்கிறது. சரியா? ரைட். அடுத்த விஷயம் சில இன்னும் எக்ஸ்ட்ரா கைட்லைன்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா கைட்லைன்ஸ், இந்த கைட்லைன்ஸும் முக்கியமானது, நுணுக்கமான விஷயங்கள். ஒரு ஆங்கில எழுத்துக்கும் ஒரு இலக்கத்துக்கு இடையில கட்டாயம் டேஸ் இந்த ஒரு கோடு போடணும். அப்போ நாங்கள் துணை கூட்டம் எழுதுகிற நேரம் கார்பன் இலக்கத்துடன் துணை கூட்டம், உதாரணத்துக்கு நான் எப்படி 2 புரோமோண்ட் எழுதுகிற நேரம் 2, அடுத்து புரோமோண்ட் ஆங்கில எழுத்து வந்துட்டா ஒரு இலக்கமும் ஆங்கில எழுத்தும் வந்தால் டேஸை போட்டணும், 2 புரோமோ. இந்த டேஸை போடாமல் தான் பிள்ளை. அதான் முதலாவது பாயிண்ட் சொல்கிறேன். ஒரு ஆங்கில எழுத்துக்கும் ஒரு ஆங்கில எழுத்து வந்துட்டா, ஒரு ஆங்கில எழுத்துக்கும் அதுக்கு அடுத்து ஒரு இலக்கம் வந்துட்டா ஒரு இலக்கத்துக்கு இடையில கட்டாயம் டேஸ் போடணும். அதான் முதலாவது விஷயம். இடையில் சிறு கோடு பயன்படுத்தப்படும். இரு அடுத்தடுத்த இலக்கங்களுக்கு இடையில் இப்போ ரெண்டு இலக்கம் எழுத வேண்டிய ஒரு தேவை வந்துட்டு, என்ன? ரெண்டு கூட்டங்கள் துணை கூட்டமாக வந்துட்டுன்னு சொன்னால், மெதைல் கூட்டம் 2 இடத்துல துணை கூட்டமாக வந்துட்டுன்னு சொன்னால், இப்போ 2ஆம் இலக்கத்திலையும் 3ஆம் இலக்கத்திலையும் துணை கூட்டமாக வந்துட்டுன்னு சொன்னால் நான் 2,3. அப்போ 2 இலக்கத்தையும் நம்ம சுட்டி காட்டுவோமே. அப்போ 2 இலக்கம் வந்துட்டா 2 இலக்கங்களுக்கு இடையில காட்புள்ளி கமா இடல் வேண்டும். அடுத்த 2வது நுணுக்கம், இதையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து இந்த நுணுக்கம் ஏற்கனவே சொன்னேன், COOHல ஒயிக் எசிட் 2க்கு இடையில இடைவெளி முக்கியம். அதே போல COCl ஒயில் குளோரைட் இடைவெளி முக்கியம். 3வது பாயிண்ட்ஸ் அதையும் சொல்லிட்டேன். COOR சேர்வையிட பெயரிட்டு எழுதும் பொழுது முதலாவது COORல உள்ள இந்த R கூட்டத்தை எழுதணும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இந்த இதுக்கு நம்ம பெயரிட்டு ஒழுங்குமுறைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிற விஷயம் தான் என்ன? COOR. அப்போ அதுக்குரிய விஷயத்தையும் சொல்றேன். COOR சேர்வையிட பெயரிட்டு எழுதும் போது முதலாவது COORல உள்ள R கூட்டத்திட பெயரை எழுதப்பட்டு சிறு இடைவெளி விட்டு ஏனைய பகுதி வளமை போல எழுதணும். அப்போ R கூட்டத்தை முதலாவது எழுதி போட்டு ஏனைய பகுதிகளை இந்த கைட்லைன்ஸ் படி நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் எழுதி கொள்வோம். சரியா? ரைட். அடுத்து வந்து அல்டிஹைட்டு பிரதியீட்டு கூட்டமாக அமையும் சந்தர்ப்பத்தில் அவ்வல்டிஹைட்டு கூட்டம் ஆனது இலக்கம் இடப்படும் நீண்ட கார்பன் சங்கிலியிலே அமையுமாயின் அதன் பெயரானது ஃபோமைல் என எழுதப்படாமல், பிரதியீட்டு கூட்டமாக வந்து அல்டிஹைட்டுக்குரிய பெயர் வந்து என்ன? ஃபோமை. சரியா? அப்போ அந்த ஃபோமைல் எழுதப்படாமல் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், அல்டிஹைட்டில் ஒரு சின்ன நுணுக்கம் இது, ஃபோமைல் என எழுதப்படாமல் ஒக்சோ என எழுதப்படும். எனினும் நீண்ட கார்பன் சங்கிலியில் தவிர்ந்த இடைக்கூட்டம் ஒன்றாக வரும்போது ஃபோமைல் என எழுதப்படும். என்ன? நீண்ட கார்பன் சங்கிலியிலே அமையுமாயின், இறுதியில் அமைகிற சட்டத்தில் நம்ம ஃபோமைல் எழுதப்படாமல் ஒக்சோன் எழுதுவோம். நான் உதாரணம் செய்வேன். இந்த அல்டிஹைட்டில் வரக்கூடிய நுணுக்கம், அதை நீண்ட கார்பன் சங்கிலி தவிர்ந்த இடைக்கூட்டமாக ஒன்றாக வருமாய். இது என்ன சொல்லு? இந்த நோட்டை வந்து உங்களுக்கு இப்போதைக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பு இல்லாமல் இருக்கலாம், கேள்வி செய்கிற நேரம் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். ஸோ நான் கேள்விகள் செய்வேன். அப்போ ஃபோமைல் என எழுதப்படாமல் ஒக்சோன் எழுதுவோம். சரியா? இந்த நோட் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நான் கேள்வியிலேயே சொல்கிறேன். சரியா? அப்போ என்ன செய்வீங்க? இந்த தியரியை தெளிவாக நோட் பண்ணி எடுத்துக்கொள்வீங்க. முதலாவது கட்டம் நோட் பண்ணி எடுத்துட்டு அடுத்த கட்டமாக நான் கேள்வி செய்கிற நேரம் நீங்களே கேள்வியை இப்போ ட்ரை பண்ணி முயற்சி செஞ்சு பார்க்கலாம். கேள்வி செய்கிற நேரம் இன்னும் தெளிவு வரும். வெறுமனே இந்த தியரி படித்தாப்புல உங்களுக்கு திருப்தி வராது, அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். கேள்விகள் கட்டாயம் செய்யணும். கேள்வியை நான் அடுத்த வீடியோவில் தான் செய்வேன்.
ஸோ இந்த 40 நிமிஷ வீடியோங்கிறது கட்டாயம் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். நீங்கள் பிரயோசனப்பட்ட மாதிரி மற்ற நண்பர்களும் உங்களோட நண்பர்களும் பிரயோசனப்படுற மாதிரி இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை வச்சு பயனடைஞ்சு கொள்ளலாம். இந்த கேள்வியை நான் காட்சிப்படுத்துகிறேன். இந்த கேள்வியை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் அந்த கேள்விகள் தான் செய்வேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஏதோ சம்திங் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. 1 கேள்வி 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 24 கேள்வி போட்டுக்கிறேன். இது தவிர பாஸ் பேப்பர் கேள்விகள் ஒவ்வொரு வருஷமும் வந்துக்கிட்டு இருக்குது. பாஸ் பேப்பர் கேள்விகளையும் எந்தளவு செய்வோம். எனக்கு இருக்கிற ஃப்ரீ டைமை பொறுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் தொடர்ச்சியாக நம்மளோட இணைந்திருங்கள். நிச்சயமாக பிரயோசனமான வீடியோவாக நம்ம ஒவ்வொரு வீடியோவையும் செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். துஆ செஞ்சு கொள்ளும்.